வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையுமே அலப்பறையாகவும் பயங்கர சவுண்டை கொடுத்துட்டோம் நான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு தோரணையில் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தாலும் நிறைய பிரச்சனைகள் நம்மளை துரத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடங்களில் நம்ம அமைதி காக்கணும். இந்தந்த இடத்துலலாம் அமைதி காத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும். பிரச்சனைகளே இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரோட ஃபேவரட்டாகவும் நம்ம மாற முடியும். ஸோ இந்த 10 பிளேசஸில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒரு கர்வம் கிடையாது, உங்களுடைய அமைதி. 10 places you should stay silent for goodness. உங்களோட நன்மைக்கும் மற்றவங்களோட நன்மைக்கும் இந்த இடங்கள்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடங்கள் என்ன அப்படின்றத நம்ம பாட்காஸ்ட் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுவே ரொம்பவே சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் எப்படா உங்ககிட்ட பேச போகிறேன், எப்படா நான் உங்ககிட்ட சோசியலைஸ் பண்ணி உங்களுடைய மெசேஜ்லாம் ரீட் பண்ண போகிறேன், உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆசை எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆசை தான், உங்கள் கூட பேசணும்னு கூட ஆசை தான். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய மெசேஜை அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நம்ம எல்லோரும் ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு 10 people அது வேணும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு பி பார்ட் ஆஃப் த லிசனர்ஸ் மீட் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJMano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கூடிய விரைவில் லைவாக மீட் பண்ணலாம். ஆல்ரைட், நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக 235க்கு மேலே எபிசோட்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் லிசன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை முறுக்கேற்றி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக்கும். அதே இது நீங்கள் திருப்பி வரக்கூடிய நம்மளுடைய ஃபேவரட்டான நண்பா நண்பியாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த எபிசோடு கொடுக்கறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் சுத்தமாக எதையுமே பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த பாட்காஸ்ட்டோட ஹீரோவும் கூட. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஃப்ரீயாக நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷமும், உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் என்னுடைய சந்தோஷமும் கூட. இது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடலாம். எப்பயுமே நானும் அந்த ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷனை மட்டும் ஒரு 1 minute முடிச்சலாம் நினைப்பேன். இருந்தாலும் உங்ககிட்ட அந்த பர்சனலாக பேசுகிற ஃபீலிங் எனக்கு எப்பயுமே அந்த 1 minute கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்னை யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லலாம். பட் எனிவேஸ், உங்களுக்கு நம்ம இன்றைக்கி போகிற டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன், நம்ம எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. நிறைய இடங்கள் நம்ம பேச்சே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். இவன் பெரிய தவளை வாயனாக இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் சொல்லுவாங்க ஃபன்னுக்காக. இவன் வாய் தவளை வாயா, என் வாயால் தான் அவன் கேட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நமக்கு கமெண்ட் வந்திருக்கலாம், நம்ம நண்பர்களுக்கு கமெண்ட் வந்திருக்கலாம், நம்ம உறவுகளுக்கு கமெண்ட் வந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா நேரங்கள்லையுமே நம்ம பேசி நம்ம தான் வந்து சுப்பீரியர் அப்படின்னு காமிச்சிட்டு நம்ம தேவையில்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். உங்கள் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது இந்த 10 இடங்களில்
நம்ம காட்ட வேண்டியது கர்வமோ கோபமோ எதுவும் கிடையாது, அமைதி மட்டும்தான். இந்த 10 இடங்களில் நம்ம அமைதியை காட்டும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக சலனமே இல்லாத நீரோட மாதிரி ரொம்ப அழகாக ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கும் வேணும். நிம்மதியான வாழ்க்கை தாங்க ஒரு பெட்டரான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு வாழ்க்கையை சூப்பராக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. அப்போது எந்தெந்த இடங்கள்லாம் சைலண்ட்டாக இருக்கலாம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பி சைலண்ட் இஃப் யூ டோன்ட் நோ த ஃபுல் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. யாருக்குமே ஒரு விஷயத்தை அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கல் உழைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மனிதனோட இயல்பு தான் சொல்லலாம். அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறதுல அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கே, அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ இது நிறைய இடங்களில் எல்லார் வாழ்க்கையும் நடந்திருக்கும். கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. சடனாக நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும், இல்லை ஆஃபீஸில் என்ட்ரு ஆகும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்ட்ரு ஆகும். அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, எதை பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்ம தேவையாக எடுத்துக்குவோம். அதே மாதிரி அவங்க பேசுகிற கருத்து என்னன்னு தெரியாமலே நம்ம கருத்து சொல்கிறோன்ற பேரில் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுவோம். தேவையில்லாமல் வாயை விட்டுட்டு கடைசியில் நம்ம அடி வாங்கிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியான நேரங்கள்லாம் நம்ம இருக்க வேண்டியது சைலண்ட். அங்கே என்ன நடக்குது, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன டாபிக் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அதுக்கப்புறம் தான் நம்மளோட கருத்துக்களை சொல்லணும். சும்மா பேசணுன்றதுக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? அது மற்றவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ண தான் செய்யும். இது நிறைய இடங்களில் மனைவியோடையோ இல்லை காதலியோடையோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தம்பிகளோடையோ அண்ணன்களோடையோ யாரோட பேசும்பொழுதும் இப்படி தான். அவங்க பேசவே விட மாட்டோம். அவங்க என்ன பேச வர்றாங்க அப்படின்றதே கேட்காம நம்ம வாட்டுக்கு நம்ம கருத்துக்களை தூவி விட்டுக்கிட்டே இருப்போம். அது பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போது அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. கம்முன்னு அப்படி போயிடணும். செகண்ட் பார்த்தோம்னா, பி சைலண்ட் இஃப் யூ ஃபீல் அனேபிள் டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். ஸோ சில நேரங்களில் எமோஷன்ஸ் நிறையா இருக்கும். சில நேரங்களில் கோவமாக இருக்கலாம், சில நேரங்களில் அழுகையாக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் ஒரு எரிச்சலாக இருக்கலாம். இந்த மாதிரி எமோஷன்ஸ், பேட் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும் போதெல்லாம் சைலண்ட்டாக போயிடுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது தேவையில்லாமல் சுற்றி இருக்கவங்கள ரொம்பவே இம்பேக்ட் பண்ணிடும், அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது அவங்க அஃபெக்ட் ஆகிறவங்க ரொம்பவே கோவமாகி நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால கரெக்டாக நம்ம அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது ஏதோ ஒரு ஃபைட்டில் இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நமக்குள்ளே அந்த எமோஷன்ஸ் பயங்கரமாக பீறிட்டு வெளில வந்து டேய் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது அப்படியே கமுக்கமாக அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயான பின்னாடி திருப்பி அந்த கூட்டத்தில் வந்து உங்கள் கருத்து தெரிவிக்கும் போது எந்த பிரச்சனையும் வராததற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? அடுத்து பார்த்தீங்கன்னா, பி சைலண்ட் இந்த ஹீட் ஆஃப் ஆங்கர். ரொம்ப முக்கியம். கோபத்தில் அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கோபத்தினால நம்ம வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டைகளில் சில நேரங்களில் அவங்க தேவையில்லாத விஷயங்களை பண்ணிடுறாங்க. அவங்க வாழ்க்கையே போயிடுது. அவங்க குடும்பத்தில் மொத்தமும் பிரச்சனை ஆயிடுது. கோபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம டப்புன்னு ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்த பண்ணிடுறோம். நம்ம வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிடுது. நம்ம வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நிம்மதியான இந்த ஒரு நாட்களை உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு பிடிக்காதவங்கக்கிட்ட அன்பை காட்டியும் வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கைங்க, நிம்மதியான வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு போகிறேன், என் வாழ்க்கை நாசமாக போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்க கோவப்பட்டு அவங்க எதையுமே யோசிக்காமல் அந்த தவறான பலன்களை மற்றவங்க மேலே ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அடுத்த நொடி நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது, நம்ம அருமையாக வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் கோவத்தில் அவங்க நினச்சதை பேச மாட்டாங்க, நினச்சதை செய்யவும் மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அடுத்து 4 பார்த்தீங்கன்னா, பி சைலண்ட் இஃப் யுவர் வேர்ட்ஸ் கேன் டெஸ்ட்ராய் அன் அமேசிங் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போது சில நேரங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வார்த்தைகளை நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமல் தூவி விட்டுருவோம். தேவையில்லாத வார்த்தைகளை விடுவோம். அது ஃபஸ்ட்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்க மாட்டோமான்னு தெரியாது. இருந்தாலும் அவங்கள ஹர்ட் பண்ணணும், நம்ம தான் எப்பயுமே டானு டீனு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவள் என்ன பேசுகிறது, அவன் என்ன பேசுகிறது, நான் சொல்கிறத அவன் கேட்கணும், அவள் என்னத்தை சொல்கிறத நான் கேட்குறது, அவன் சொல்கிறத நான் இதுக்கு கேட்கணும் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டு அதுக்குள்ளே ராஜாவை உக்காந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத சொற்களையும் கடினமான வார்த்தைகளையும் மற்றவங்க மேலே உபயோகிக்கும் போது அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவங்க மனசு உடஞ்சிருவாங்க.
இதனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடியும் நம்ம யோசித்து பேசணும். வார்த்தைகளை மட்டும் நம்ம உதிர்த்துட்டோம் அப்படின்னா அது அல்லவே முடியாது. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, நம்ம திருக்குறளில் கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச திருக்குறள், தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ நம்ம என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், எவ்வளோ மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறோம், அது எப்பயுமே மறக்காது, வடுவாகவே இருக்கும். அதனால் எந்த ஒரு நேரத்துலையும் நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறது, ஒரு நிதானமான வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, பி சைலண்ட் when someone is sharing their struggles and vulnerability. ஸோ இன்னும் சில நேரங்களில் நம்ம இந்த முந்திரி கொட்டை மாதிரி ஒருத்தன் அவன் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான், அவன் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருப்பான், இல்லை அவன் கஷ்டத்தில் இருக்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் கூட நம்ம பெரிய பாதாம் பருப்பு மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு, ஐயோ அப்படியா, இதை நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லை இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம், அப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிவிட்டு அவனை பேசவே விடாமல், அதை கேட்காம அவனுக்கு தேவையான ஒரு ஆறுதல் தான். நம்ம என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் தேவை. அப்போ அவன் சொல்கிறத ஃபுல்லாக லிசன் பண்ணணும். அடுத்தவங்க ஆப்போசிட்டில் பேசுகிறத லிசன் பண்ணணும். ஒரு படத்தில் சந்தானம் காமெடி இருக்கும், பார்த்துருப்பீங்க, சிறுத்தைன்ற ஒரு படத்தில். ஸோ அவர் ஃபோனை வயரை போய் ஹெட்செட்டை கட் பண்ணி ஃபோனை திருடிட்டு வந்துட்டு இருப்பார். ஸோ அந்த நேரத்தில் ஒருத்தன் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான், கட் பண்ணிடுவார். ஆனால் இருந்தாலும் கடைசி வரைக்கும் பேசிகிட்டே இருப்பான். ஆப்போசிட்டில் இருக்கவன் பேசுகிறானா பேசலையான்றது தெரிஞ்சுக்கிட்டே தெரியாமலே தொடர்ந்து நம்மளோட கருத்தை மட்டுமே வெளிப்படுத்துறது ரொம்ப மோசங்க. அதனால் எப்போவுமே மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும் போது, அவங்க பிரச்சனைகளை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கும் போது, நம்ம உடனே அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்காம ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கரெக்டான சொல்யூஷனை கொடுக்கறது தான் உண்மையான நல்ல ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பி சைலண்ட் இஃப் யூர் அன்ஷியர் அபவுட் த டாபிக் ஆர் லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ இது நம்ம பண்ணவே மாட்டோம்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக நிறைய ஐடியில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதே இடத்துல நமக்கு தெரியாத ஒரு டாப்பிக்கு இல்லை புரியாத ஒரு டாபிக் வரும்போது கூட நம்ம ஏன் பேசணும்? கேள்விகள் எழுப்புவது வேறு, ஆனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக யாருக்கிட்டையும் மைக்கையோ யாருக்கிட்டையும் எதையும் கொடுக்காம நம்ம பிடிச்சி கடிச்சு துப்புறது எந்த விதத்துலங்க நியாயம்? அதனால் நியாயமே கிடையாது. அதனால் ஒரு டாபிக் தெரியலையா, லேர்ன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுடைய மைண்டை ஓப்பன் பண்ணி அதை லிசன் பண்ணுங்கள், அதுதான் வேணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, பி சைலண்ட் இஃப் யூ cannot டாக் வித்தவுட் yelling. அதாவது சில நேரங்களில் நம்ம பேசும்போதே கோபத்தோடு பேசுகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடுத்தவங்களை பிடிச்சி பயங்கரமாக கடிக்க ஆரம்பிப்போம், கத்துவோம். உனக்கு புரியுதா புரியலையா, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா தெரியலையா, உங்களுக்கெல்லாம் புரியுதா புரியலையா, நான் என்ன கஷ்டப்பட்டுருக்கேன்னு புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு எரிச்சலோட கத்தி அவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிய வைக்கிறது. அதனால எந்த பலனும் கிடையாதுங்க. ஏன்னா எந்த ஒரு நேரத்துலையும் நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை கோபத்தோடு சொல்கிறதுக்கும், ஒரு நல்ல விஷயத்தை ரொம்ப சோகத்தோடு சொல்கிறதுக்கும், ஒரு நல்ல விஷயத்தை சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ளசண்ட்டாக சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கையில் நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போது நீங்கள் கத்துற மாதிரி, கோவப்படுற மாதிரி, எரிச்சலாக பேசுகிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருதுன்னா அப்போ சைலண்டாக இருந்துருங்க, ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோன்னா, பி சைலண்ட் இஃப் யுவர் சைலன்ஸ் கேன் சேவ் யுவர் பாண்ட்ஸ். சில நேரங்களில் நம்ம மேலே தப்பு இருக்காது, நம்ம மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாம நம்மளை வெறுப்பேற்றுவாங்க, இல்லை பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போது கண்டிப்பாக அந்த உறவு நம்மளுக்கு வேணும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ரிலேஷன்ஷிப்போ கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த நேரத்துலையும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இந்த சைலன்ஸ். இந்த சைலண்ட்டாக இருந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, பி சைலண்ட் இஃப் ஸ்பீக்கிங் வில் ஒன்லி சர்வ் டு பூஸ்ட் யுவர் ஈகோ ஆர் சீக் வேலிடேஷன். நீங்கள் பேசி அது பிரச்சனையை பெருசாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேசாமலே இருந்துடலாம். அந்த நேரத்தில் இது நிறைய ரிலேஷன்ஷிப் கடையில் நடக்கும். நீங்கள் உங்கள் பக்கம் நியாயமாகவே இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விஷயம் மற்றவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்கள நீங்கள் ப்ளேம் பண்ணுற மாதிரியும், அவங்கள நீங்கள் குற்றம் சொல்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தையும், உங்களுடைய ஈகோவை நீங்கள் காமிக்கிற மாதிரியான பிம்பத்தையும் உருவாக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சைலண்ட்டாக போயிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாம் காம் டவுன் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறது, இட்ஸ் ஃபைன். ஸோ அட் லாஸ்ட்
10th இந்த பிளேஸ்லேயே நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். என்னன்னு பார்த்தோன்னா, பி சைலண்ட் இஃப் யுவர் வேர்ட்ஸ் கேன் பிட்ரே சம்ஒன்ஸ் ட்ரஸ்ட். இப்போது சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் முக்கியமாக நம்ம மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசும்போது, அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த நேரங்கள்லாம் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அது மற்றவங்களோட ட்ரஸ்ட்டை உடைக்க ஆரம்பிக்கும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே மற்றவங்க பாணியில் நம்ம ட்ரஸ்ட்டை உடைக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது அப்படின்னா நம்ம பேசுகிறத நிறுத்துறது ரொம்பவே நல்லது. இது நிறைய நேரங்களில் நம்ம அந்த கொலீக்கோடலாம் பேசுவோம். ஆஃபீஸில் இருக்கும்போது யாரையாவது பற்றி பேசுவோம். அவன் இப்படித்தான் சொல்லிட்டு, அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் மூலமாகவோ இல்லை வேறு யார் மூலமாகவோ தெரியப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம ட்ரஸ்ட்டை ப்ரோக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம பொழுதுபோக்குறதுக்காக எதுக்கு அடுத்தவங்களை பற்றி பேசணும். அப்போ அந்த நேரங்கள்லாம் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மற்றவங்க நீங்கள் அவங்கள்ட்ட ஏமாத்துகிற மாதிரியான இல்லை துரோகம் பண்ணக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் கூட விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அப்போது இந்த 10 பிளேசஸ்லையும் நம்ம சைலண்ட்டை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் உள்ளாகாமல் நல்ல வளமான உறவுகளையும் ரொம்ப சந்தோஷமான நாட்களையும் நிம்மதியான நாட்களையும் நமக்கு எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்குள்ள இதை தவிர வேறு எந்தெந்த இடத்துலலாம் சைலண்ட்டாக இருக்கலாம், இருந்தால் நல்லது அப்படின்னு தோணுதுன்னா மறக்காமல் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய மெசேஜஸ் என் கூட பேசணும், இல்லை அடுத்த எபிசோடில் நீங்கள் பேசணும், உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்குது அந்த கதையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் மறக்காமல் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரத்தில் ஒரு நைஸ் எபிசோடை உங்களுக்காக உருவாக்கி உங்கள்கிட்ட திருப்பி வந்து என் குரல் மூலமாக இணைவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா சிறப்பாக சந்தோஷமாக அருமையாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு இடையில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தீர்வு காண முடியாத சோகத்தில் நீங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே மாறும். இந்த நிலைமை மாறும். இன்று இப்படி இருக்குது, நாளை ரொம்ப சகஜோதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படி நம்பிக்கையோட இன்றைய நாளில் உழைக்க ஆரம்பிங்க. இந்த மொமெண்டில் இருக்கக்கூடிய சோகமோ சந்தோஷமோ முழுசாக கோத்ரூ பண்ணி அதிலேருந்து வெளிவந்து நாளைய நாள் சந்தோஷமாக உங்களுக்கு அமையும் அப்படின்ற ஒரு ஹோப்பை என்னால் கொடுக்க முடியுது. அதுக்கு காரணம் முக்கியமான நீங்கள் தான். உங்களுடைய தொடர்ந்த சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த ஒரு சந்தோஷத்துக்கு காரணம். இன்னும் வேறு என்னென்ன டாப்பிக்லாம் பேசலாம், உங்களுக்கு இந்த டாபிக் வேணும், இந்த டாப்பிக்கில் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மறக்காமல் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரைட், ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த எபிசோட் வந்துட்டோம். நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய மெசேஜஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய வாய்ஸ் மெசேஜஸ் ஸ்பாட்டிஃபை வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் எனக்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே ஸ்பாட்டிஃபைல வரக்கூடிய எபிசோட்ஸில் இடம்பெறும். நீங்கள் அந்த லக்கியாக இருந்தீங்கன்னா, அந்த லக்கி வின்னராக இருந்தீங்கன்னா எழுதி அனுப்புங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோட் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது RJ மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க RJ மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.